இருக்கிறது. இப்போ இங்கே பார்க்கக்கூடிய இன்னொரு குறிப்பு என்னவென்றால், பெண்கள் மிஸ்வாக் செய்யலாமா செய்யக்கூடாதா என்று பார்க்கும் பொழுது ஃபத்வாவுடைய அடிப்படையில ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிஸ்வாக் செஞ்சிருக்காங்க. பல தடவை தான் செஞ்சிட்டு நபி அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு தடவை சொல்றாங்க, ஃபத்வாலே இருக்குது இந்த ஹதீஸும் சம்பவமும், நபி அவர்கள் மிஸ்வாக் செய்யறதுக்கு கேட்டாங்க. மிஸ்வாக் செய்யறதுக்கு கேட்கும் பொழுது, மிஸ்வாக்கை கொடுக்கும் பொழுது அதை கழுவி கொடுக்கும்படி கேட்டாங்க. அவங்க வாங்கி கழுவி தானும் அதை செஞ்சுட்டு கழுவி கொடுத்தாங்க. அதற்கப்புறம் நபி அவர்கள் செஞ்சார்கள் என்பதாக ஒரு ரிவாயத் இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மிஸ்வாக் செய்யக்கூடியவராக இருந்திருக்காங்க. இது ஒரு ரிவாயத்துல இருக்குது. நபி அவர்கள் இறக்கும் பொழுதும் ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா நபி அவர்கள்ட்ட கேட்கிறாங்க, அந்த கடைசி தருணங்கள்ல மிஸ்வாக் செய்யணுமான்னு. அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கையில் சொன்னார்கள் செய்யணும்னு. இவர்கள் தன்னுடைய வாயால் மென்று மிஸ்வாக்கை ஈரமாக்கி கொடுத்தார்கள் அல்லது தானே செஞ்சார்கள். இப்படிப்பட்ட விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றன. செஞ்சார்கள் என்பதுதான் பலமான ரிவாயத்துக்களாக இருக்கிறது. நபியவர்கள் கடைசி தருணத்தில் செய்யக்கூடிய அளவு சக்தி இல்லை என்பதாக நமக்கு சம்பவங்கள் ஹதீசுகள் கிடைக்கின்றன.